கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசீர்வதித்து அடுத்த வருஷத்துல இதை விட அதிகமா நாங்கள் வளரவும் பெருகவும் பிள்ளைகள் வளரவும் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கின்ற அந்த செய்தி கொடுக்கிற போதையும் அவங்க பிள்ளைகள் தியானிச்சையும் எல்லாருக்கும் நடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துவார்கள். ஆளுநர்களின் பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இறுதியான வேலை காத்த ஒவ்வொரு இயேசு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஈசையா, உம்மை விட யாரும் இல்லை ஈசையா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஈசையா, உம்மை விட யாரும் இல்லை ஈசையா. அடுத்தபடியாக 5 ஸ்டார் பாய்ஸ் உடைய ஒரு டான்ஸ் இருக்கு. சரிங்களா? சாங் ரெடியாப்பா? தனுஷ், நிதிஷ், கிஷோர், தரன், சஞ்சய். எனக்கு மட்டும்தான் இந்த லெவல சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கே சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கே சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிண்ணே எனக்கு அவர் கிண்ணே, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்க. உலகத்துக்கே கிண்ணே எனக்கு அவர் கிண்ணே, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்க சாங்க சாங்க. கூடும்
உள்ள மகிழ் கூட்டமே. இந்த கூட்டத்திலிருந்து 2 சகோதரிகள் வர போறாங்க, அக்கா தங்கை. அவங்க வந்து எந்த அளவுக்கு கை தட்டி வர வைங்க. Oh,
அடுத்தபடியாக மகிமையின் ராஜன் என்ற பாடலுக்கு நடனமாட 3 கேர்ள்ஸ் வராங்க. பிரின்சி, சஞ்சனா, ரம்யா. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா துதிப்போம் அல்லேலூயா தண்ணீரில் மூழ்கின போறோம் அடுத்தபடியாக 4 கேர்ள்ஸ் டான்ஸ் அடடா வெளிச்சம் வந்தது பாடல். இந்த பாடலுக்கு நடனமாட ருத்ரா, ஹரிதா, லெஸ்ஸி, சங்கமித்ரா. புது கிருவ வந்துட்டு வாழ்க்கை தந்தாரு
உலகில் வெளிச்சம் வந்துட்டு கைதா புது திரும்ப வந்துட்டு கைதா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே உலகில் வெளிச்சம் வந்துட்டு கைதா புது திரும்ப வந்துட்டு கைதா சம வாழ்க்கை தந்தாரே உலகில் வெளிச்சம் வந்துட்டு கைதா புது திரும்ப வந்துட்டு கைதா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே வேதாகமும் மனப்பாட பகுதி பழைய ஏற்பாடை பத்தி சொன்ன ரேச்சல் அவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்பட்டு வரவேற்கிறேன். பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மொத்தம் 39. ஆகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்தா, எரேமியா, எஸ்தர், யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோபேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆகாபு, சகரியா, ஆகாய், சகரியா, மத்தியா. Thank you. புதிய ஏற்பாடு அவங்களை சொன்ன பிறகு தராங்க ஏஞ்சலினா அவளை கரங்களை தட்டி உற்சாகப்பட்டு வரவேற்கிறேன். புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மொத்தம் 27. ஆகமம், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்கள், நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, யாக்கோபு, எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். Thank you. நித்தீஷ் அவர்களை அழைக்கிறோம். 93 ஆறாம் வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாமல் இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. பிளஸி அவர்களை அழைக்கிறோம். துன்மார்க்கனுடைய ஆலையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நிற்காமலும் பரிகாசக்காரன் உட்கார்ந்து உட்காராமலும். சங்கீதம் 1:1. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறானோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவத்தில் சேர்வனோ அவன் ஒரு இடம் தம்மை தேவர்களுக்கு பல இடத்தில் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என் தேவன் எனக்கு செயல்படுப்பார். மீகா 7:7. அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஏசாயா 6:10. நம்மை செய்ய கடுவோம். சாலரா 6:10. அவர் எனக்கு செவி கொடுத்தவர். சங்கீதம் 77:1. ஆண்டவருக்கு பயன்படுத்துவதே ஞானம். யோபு 28:28. என் இருதினம் ஆயத்தமா இருக்கிறது. சங்கீதம் 57:7. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. நான் உனக்கு துணை நிற்கின்றேன். ஏசாயா 41:14. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தல். ஏசாயா 58:11.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் அருமையான சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமோடு கூட கிறிஸ்துமஸ் நற்செய்தியை உங்களுக்கு நான் கொடுப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரத்துக்கு என்னை அழைத்திருப்பதற்காக நான் தேவனை முதலாவது நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சிறு பிள்ளைகள் நல்ல ஒரு நடனம், நல்ல ஒரு அருமையான வசனங்களை சொல்லும் போது சிறு பிள்ளைங்க வெளியில போயிட்டாங்க. பாஸ்டர் அவங்க டக்குன்னு எல்லாரும் வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய சிறு வயதுல இருந்து நான் கற்றுக்கொண்ட அந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து இங்க டான்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மிக ஒரு ஆச்சரியமா இருந்தது. நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனா பண்ணியிருந்தாங்க. விசேஷமாக அக்கா வந்து அக்கா பேர் என்ன? ரோசியா. ரோசியா வந்து ஆரம்பத்துல இருந்து ரொம்ப உற்சாகமா இருக்கிறான். கொஞ்சம் விட்டாங்கன்னா இருந்து டான்ஸ் ஆடி இருப்பான். ரொம்ப கை தட்டி பயங்கரமா உற்சாகமா இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். சரி, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தை போக போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நல்ல மாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, அடியானை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கிருபை என்னை தாங்கட்டும், என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, எனக்கு ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும்படியே நாம் செபிக்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஜனங்களோடு கூட ஒவ்வொரு இதயத்தோடு நீர் பேசுவீனாக. நீர் மாத்திர மகிமைப்படுங்க. அடியான இந்த சிலுவைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மாலை நேரத்தை கொண்டு வந்ததுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு. மீண்டுமாக உங்கள் போதகர் பாஸ்டர் ஜவஹர் செபாஸ்டின் அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் ரெகோபாத் சர்ச், ஆமென், அருமையான விசுவாச பிள்ளைகள் உடன் நின்று ஊழியத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ரெகோபாத் சர்ச் அப்படின்னு பார்க்கும்போது RAG அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து நம்முடைய தலைமை சபை. இப்ப நம்ம அவர் இருந்த அதே பகுதியில தான் இப்ப என்ன போட்டிருக்கிறாங்க. அவர் வெளியில போன பிறகுதான் இப்ப நான் அந்த இடத்துல பொறுப்பெடுத்திருக்கேன். வடபழனி பகுதி தான் எனக்கு இப்ப கொடுத்திருக்கிறாங்க. இதை உள்ள வந்து பார்க்கும்போது RAG போட்டிருக்கிறது. நடுவுல RSAG அப்படின்ற திருச்சபையுடைய S மட்டும் தூக்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போது சபையுடைய பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த சபையுடைய பேர் தெரியுமா? ரெகோபேமா. ஓகே, அதை பார்க்கும்போது ரெகோபோட் அப்படின்னு வச்சிருக்காரு. நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு டக்குன்னு ஒரு சிந்தனை வந்தது. ரெகோபோட் என்பது கரெக்டான வேர்டு. ரெகோபோத்ன்றதை விட ரைட்ன்றதுதான் கரெக்டான வேர்டு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ரைட்டான இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். பைபிள் வச்சிருந்தா யாரா வாசிங்க. இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். பைபிள் இருந்தா வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 2:8-9. நீங்கள் போய் பிழையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த கடிகாரம் ஓடுதா கரெக்டான டைம் தானா? நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வாட்சே கிடையாது. நான் என்ன பண்ணேன், சரி ஆர்மி நம்ம கையில பிரச்சனை இல்லை, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கேன். பார்த்தேன் அப்ப என்ன சொன்னாங்க, பரவாயில்ல இந்த பக்கம் வாட்ச் ஓடல, அதனால நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம்னு ஜனங்கிட்ட சொன்னேன். அதுக்கு ஒரு தம்பி சொன்னான், பாஸ்டர் அந்த லெப்ட் சைடு வாட்ச் ஓடல, அதனால ரைட் சைடு வாட்ச் எக்ஸ்ட்ரா கட்டி வச்சிருக்கிறோம், பாத்துக்கோங்க, அது ஓடலன்னா இது நீங்க பாத்துக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, பாஸ்டர்
லெஃப்ட் ஓடினாலும் ரைட் ஓடினாலும் உங்களுக்கு பின்னால ஒரு வாட்ச் இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் பேசுனா கை தட்டி நிப்பாட்டிடுவோம். எங்களுக்கு நேரம் ஒரு பின்னாடி ஒரு வாட்ச் இருக்குன்னு சொல்றாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். இப்போ இங்க அருமையான பிள்ளைங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க. எத்தனை பேர் இப்ப உங்க பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து சந்தோஷப்பட்டீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க? கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நினைச்சு பார்த்தா நம்மளும் சின்ன வயசுல இந்த மாதிரி வந்திருந்தோம், நம்மளும் டான்ஸ் ஆடிக்கலாம்னு தோணுச்சால இருக்கும். அந்த மாதிரி இருந்துதான் எவ்வளவு அழகா நேர்த்தியா டான்ஸ் ஆடினாங்க. அதுல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து. இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நீங்க சரியான இடத்துக்கு உங்க பிள்ளைகளை அனுப்பியிருக்கீங்க. உங்க பிள்ளைங்க நீங்க ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறியாத ஒரு மற்ற ஜாதியா ஆண்டவரை அறியாத குடும்பமா நான் இருக்கலாம். என்னுடைய உண்மையான பேர் நாகராஜ், என்னுடைய தகப்பனார் பேர் அழகர் சாமி, என்னுடைய தாய் பேர் சின்னம்மா, என்னுடைய மூத்த சகோதரி முதல் சகோதரனுடைய பேர் நாக ஈஸ்வரி, என்னுடைய இரண்டாவது சகோதரர் அதாவது என்னுடைய அக்காக்கு கீழே எனக்கு மேல அந்த சகோதரனுடைய பேர் சீனிவாசன். என்னுடைய தகப்பனார் திண்டுக்கல் பகுதியிலே இப்ப நீங்க எப்படி இந்த சின்ன கிராமத்துல இருக்கிறாம இருக்கிறீங்களோ இதுவாது பரவாயில்ல, ஓரளவுக்கு பட்டணம், நல்ல ட்ரெயின் வசதி, நல்ல ஒரு நல்ல இயற்கையான சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. திண்டுக்கல்ல இருந்து 30 கிலோமீட்டர் பழனி என்கிறதான ஒரு பகுதிக்கு போகும். இன்னொரு பகுதி வந்து கரூர், அந்த பகுதிக்கு போகிற ஒரு நடு சென்டர்ல தான் என்னுடைய தாயும் தகப்பனும் பிறந்த ஊர். திண்டுக்கல்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர். இப்ப நம்ம சென்டர்ல இருந்து எப்படி அரக்கோணம் இப்போ திருநெல்வேலி தாண்டி வேப்பம்பட்டிலாம் நீங்க இருக்கிறீங்களோ அது மாதிரி திண்டுக்கல்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் என் தாயும் தகப்பனும் படிச்சாங்க, வளர்ந்தாங்க. என் தகப்பனாருக்கு நிறைய சொத்து, இந்த மாதிரி ஒரு வீடு 2-3 மடங்கு வீடு, அது மாத்திரம் இல்லாம நல்ல தோப்பு, நல்ல தென்னை மரங்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனா அவருடைய குடும்பத்துல பயங்கரமான ஒரு சாபம். அவருக்கு வந்து 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. அவருடைய சொத்தை எடுக்கிறதுக்காக ஒரே மகன்றனால அவர் சென்னைக்கு அனுப்பினாங்க. என்னுடைய தாய்க்கு பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு 5-6 வயதா இருக்கும்போது என்னுடைய தாயும் அதாவது அவருடைய தாயும் தகப்பன் என்னுடைய தாத்தா பாட்டி, அம்மாவுடைய தாத்தா பாட்டி, எனக்கு தாத்தா பாட்டி அவங்க சிறு வயதுல இறந்துட்டாங்க. என்னுடைய அவங்க இறந்த உடனே என்னுடைய தாயா வந்து தாய் மாமா வீட்டுல தான் வளர்ந்தாங்க. அப்போ ஒரு கடுமையான சூழ்நிலையில சென்னைக்கு அவங்க வந்தாங்க. சென்னைக்கு வந்து என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன சபை இருந்தது. அந்த சின்ன சர்ச் அப்பதான் வருது. நாங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 3 வயது 4 வயதா இருக்கும்போது இப்போ எப்படி பக்கத்துல அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதோ இந்த சபை இருக்கிறதோ அதுதான் எங்க வீடு. இதுதான் சர்ச் மாதிரி சர்ச் வருது. அப்போ அந்த சிறு பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு சொல்லி கொடுத்து டான்ஸ் சொல்லி கொடுத்து அவங்களை கொண்டு வந்து அவங்களை கதைகள்லாம் சொல்லி ஆண்டவரிடமா நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது முதல்ல என்னுடைய அண்ணனும் அக்காவும் அதுக்குள்ள போயிட்டாங்க. நான் அப்ப 4 வயது, என்ன உள்ள சேர்க்கல. ஏன்னா சின்ன பசங்களை 8 வயசுக்கு மேலதான் சேர்ப்பாங்க. அப்ப அந்த வயசுல சேர்க்கும் போது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. எங்க தாய் தகப்பன வாழ்றாங்க, சொந்தங்கள் இல்ல, பந்தம் இல்ல, யாருமே தெரியாது. ஒரு கிராமத்துல இருந்து வந்து இந்த இடத்துல வந்துட்டாங்க சென்னையில சூளைப்படை. நாங்களும் அவங்களாம் இருக்கிற அவங்க தாயார் இருக்கிற அந்த ஏரியால தான் நாங்க இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல வாழ தெரியல, வழி தெரியல, என்ன செய்யறது தெரியாத ஒரு சூழ்நிலை, யார்கிட்டயுமே பேச முடியல கிராமத்துல இருந்து வந்தனால. அப்போ எங்க வீட்டுக்கு ஏற்ற அந்த சின்ன சபையில தான் சண்டை கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஏசாமியை பத்தி முதல்ல சொல்றாங்க. இந்த வசனம் எப்படி நீங்கள் போய் விசாரியுங்கள், நான் வந்து அதை பணிந்து கொள்வேன்னு சொல்லிட்டு பிள்ளையை குறித்து கேட்பது போல எங்க அம்மாவுடைய ஒரு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு ஆன்டி வந்து அவங்க வந்து மதுரையில இருந்து இங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க வேலைக்காக. அவங்க வந்து நர்ஸ், ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சாங்க. அவங்க வந்து எங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்து ஏன் துக்கமா இருக்கிறீங்க, ஏன் கவலையா இருக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட பேச ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலையும் சொன்னாங்க. அவங்களால தாங்க முடியல, ஒருத்தர் கூட உங்ககிட்ட இல்லையா, யாருமே உங்களை வந்து பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை குறிச்சு கேள்விப்பட்டு எங்க அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. அப்போ உலகத்துல ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு சொந்தம் பந்தம் உறவுகள்லாம் இருக்குன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட ஏதாவது பணமோ பொருளோ உயர்வு இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட இருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஆமே. ஆனா எதுவுமே உங்ககிட்ட இல்லைனாலும் இயேசு உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆமென். உங்களை விசாரிக்கிற தேவன். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, நாங்க இங்க வந்திருக்கிறோம்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது.
ஆனா ஆண்டவர் சொன்னாரு இந்த பிள்ளையை குறிச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நான் அப்படின்னு சொல்றேன். உங்க மனதுல என்ன துக்கம் கவலையோடு நீங்க வந்திருந்தாலும், யாருக்குமே வெளியில இருந்தாலும் நீங்க இந்த இடத்துக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, ஆண்டவர் உங்களை இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் கண்ணீரையும் துடைத்து அவர் உங்களை விசாரித்து இந்த இடத்துல இருந்து அனுப்பும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துதான் அனுப்புவாரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் விசாரித்து நானும் வந்து அதை பார்க்கும்படி, அதை தேடும்படி, அதை நான் கண்டுகொள்ளும்படி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த ராஜா சொல்றான், அதை போய் விசாரிங்க, நான் வந்து மறுபடியும் பார்க்கும்படி, நான் வந்து விசாரிக்கும்படி அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றான். நாங்க ஒரு காலத்துல இப்படி விசாரிக்கப்படாம கண்டுகொள்ளாம இருந்தோம். ஆண்டவர் எங்களை தேடி வந்தார், ஆண்டவர் எங்களை விசாரிச்சார், நாங்க போய் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர், ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலையும் சாபத்திலிருந்தும் தூக்கி எடுத்து அந்த மனிதனை வாழ வைக்கிற தேவன். அவர் எங்களை வாழ வைத்தார், நாங்கள் விசாரித்தோம், அறிந்து கொண்டோம். இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல ஒருவேளை நீங்க யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்களையா, விசாரிக்கிறீங்களா, இயேசுநாதர் யாருன்னு கேட்கிறீங்களா, இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக போகிறது, உங்கள் இருள் நீங்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயத்திலே யார் கால் வைத்தாலும், யார் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நின்றாலும், ஆலயத்தில் இருந்தாலும் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இங்கே இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்க அம்மா வந்து அந்த சபைக்கு போனாங்க, ஜெபம் தான் பண்ணாங்க, இயேசுவே என்ன வாழ்க்கையை மாற்றுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம உடனே ஆண்டவர் நம்ப மாட்டோம் இல்லையா? ஏன்னா என்னுடைய பேரெல்லாம் பாருங்க, நாகராஜ், எங்க அக்கா பேர் நாகேஸ்வரி, எங்க அம்மா ஊர்ல கூழ் ஊத்தி பயங்கரமா ஆண்டவங்க, அப்படிப்பட்டவங்க கையில பச்சைலாம் ஊத்தி இருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து, எனக்கு 4 வயதா இருக்கும் போது ஒரு ஜுரம், பயங்கரமான ஃபீவர். அந்த ஃபீவர் ஒரு நாளைக்கு யாரும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில எங்க அம்மா போய் இந்த வசனத்தின்படி விசாரிக்கிறாங்க, ஏசாமி எப்படி கூப்பிடணும். எங்க அம்மா வந்து சின்ன, எங்க அப்பா வந்து கோயம்பேடு, இப்ப இருக்கிற கோயம்பேடு வந்து முதல்ல பாரிஸ்ல இருந்தது. ஒருவேளை சில பேருக்காவது தெரிஞ்சுக்காங்க, கொத்தாச்சோடி மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அங்கதான் எங்க தகப்பனார் வேலை செஞ்சாங்க. அப்ப நாங்க சின்ன ஓலை குடிசை வீட்டுல இருந்தோம். அப்ப அந்த குங்கம்பாக்கம் சூழல்மேடு பக்கத்துல இருக்கும்போது சின்ன ஓலை குடிசை வீடு, இதுல பாதிதான் இருக்கும், இந்த ஹால்ல பாதிதான் இருக்கும். சின்ன ஓலை குடிசை வீடு, கதவு கிடையாது. அங்க இருக்கிற தக்காளி மூட்டை மற்றும் பூ வியாபாரம் பண்ற அந்த கோணி, நம்ம சாக்கு கோணியில கதவாவே எங்களுக்கு வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, எங்க அக்கா குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போறாங்க, படிப்பை பாதியில நிறுத்தாங்க. எங்க அண்ணன் மட்டும் வேலைக்கு படிக்க போயிருந்தாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை, ஒரு 4 வயதா இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு கடுமையான வியாதி பலவீனம் வந்துச்சு. அப்ப கோயில் கோயிலா போறாங்க, எங்க அம்மா எல்லா கோயிலும் போய் பார்த்தனால கோயில் கோயிலா போறாங்க. அப்ப என்ன பண்ணனே தெரியல. அப்ப அந்த சூழ்நிலை, அந்த ஆண்டியும் வேலைக்கு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டாங்க, நர்ஸ், அவங்க வந்து நர்ஸா வேலைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஆனா அவங்க ஒன்னே ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க எதுவுமே தெரியலனாலும் ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, நீங்க போயிட்டு ஆண்டவரே இயேசுவே நான் உண்மை பார்க்கிறேன், என்ன கை தூக்கி எடுங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க, இயேசுவே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு கடுமையான ஃபீவர், ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா அந்த சூழ்நிலை, அந்த சோறு ஓரமா, களிமண் சோறு ஓரமா, இந்த குடிசை விட்டு எங்க ஓரமா படுத்துட்டு எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அக்கா வேலைக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா சமையல் பண்ணி வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கலான்ட்டு, இயேசுவே இந்த பிள்ளைக்கு எப்படி கூப்பிடணும் தெரியல, உங்களை எப்படி கூப்பிடணும் தெரியல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க எனக்கு எப்படி கூப்பிடணும் தெரியல ஆண்டவரே, இயேசுவே இந்த பிள்ளைய மட்டும் நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்கன்னா, டாக்டர் தான் கைவிட்டுட்டாங்க, இந்த பிள்ளைய மட்டும் நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிள்ளையை நான் உமக்கே தருகிறேன், உங்களுடைய ஊழியத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு வீட்டு வேலை, பாத்திரம், துணி தைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு 2 மணிக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னை எடுத்து உணவு கொடுக்கறதுக்காக, பால் கொடுக்கறதுக்காக என்னை தூக்குறாங்க. எனக்கு கண்ணெல்லாம் மேல போயிருந்தது, உடம்புல சுரம் கொதிக்குது, கண்ணு நிலப்பத்திருச்சு. காலையில அவங்க தூக்கும் போது மறுபடியும் 2 மணிக்கு வந்து என்னை பார்க்கும்போது என் உடம்பு ஃபுல்லா வேர்த்து, ஜுரம் எல்லாம் இறங்கி, மேல பொண்ணு கண்ணு கீழே இறங்கி, ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இயேசுவே நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அவர் உங்கள் பக்கத்துல வந்து நிற்பார். நீங்க எங்க வேணா இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டுல சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், உங்க கணவர் ஆண்டவர் அறியாம இருக்கலாம்,
குடிப்பழக்கத்துல மாட்டி இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டுல கடன்ல இருக்கலாம். ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. இங்க மாத்திரம் இல்ல, எங்க நீங்க போனாலும் சரி, பஸ்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் வீட்டுல இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, கையை தூக்கி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. உடனே உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஆளை அனுப்புவார். ஹல்லேலூயா. அவர் தூதனை அனுப்புவார், மனுஷனை அனுப்புவார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை மாற்றி காட்டுகிறவர் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம படிப்போமா? இப்ப நான் ஆண்டவர் எப்படி உங்களை விசாரிக்கிறார், எப்படி நடத்துகிறான்னு சொன்னேன். அடுத்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். 9ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரதர் நம்ம ட்ரெயின்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப நிறைய ஒவ்வொரு வீடா நம்ம பார்த்துட்டே போனோம். அப்ப அவர் என்கிட்ட சொல்லல, டக்குனு ஸ்டார் கட்டினவங்க பார்த்து நான் என்ன பண்ணேன், டக்குன்னு இதுதான் உங்க சான்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, பரவாயில்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, இதுதான் வசனம் போட்டிருக்கேன். பாருங்க, ஒரு அடையாளம். அந்த நட்சத்திரம் வசனம் பார்த்த உடனே ஒரு அடையாளம். நீங்க இன்னைக்கு ஒரு அடையாளம் தெரியாம, ஒண்ணுமே தெரியாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். கடுமையான ஒரு பிரச்சனையில நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். வெளியில பார்க்கும்போது நம்ம கை தட்டுறோம், சிரிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா உள்ளத்துல இருக்கிற வேதனை யாருக்கா கண்டுபிடிக்க முடியுமா? உள்ளத்துல இருக்கிற துக்கத்தை யாரா கண்டுபிடிக்க முடியுமா? யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இயேசுவை நீங்க கூப்பிடும் போது உங்க உள்ளத்துல இருக்கிற கவலைகள் நீங்கும், உங்க பாரங்கள் நீங்கும், உங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். எப்ப தெரியுமா? ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது, ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷம் உண்டாகிறது காரணம்னா அங்கே வெளிச்சம் உதித்தது. இன்னைக்கு வாழ்க்கையில அநேகர் இருளோடு இருக்கிறாங்க. என்ன இருள்? பாவம் என்கிறதான இருள். அந்த பாவம் என்கிறதான இருள்ல வாழ்றதுனால ஜனங்களுக்கு விடுதலை இல்லாமல் போகிறது. அந்த இருளை மாற்றத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அவர் ஒளியாக வந்தார். வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருள் இருக்கிறது. வெளியில பாக்குறதுக்கு பணம் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம பணம் இல்லாம கஷ்டப்படுறோம், உறவுகள் இல்லாம கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு பெரிய வீட்லயும் பணக்காரங்களே பாருங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கும், வாழ்க்கையில துக்கத்தோடு இருப்பான், கண்ணீரோடு கூட இருப்பான், வேதனையோடு இருப்பான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற இருளை நீக்கும்படியாக அவர் ஒளியாக வந்திருக்கிறார். அவர் ஒளியாக வந்தார். இந்த இடத்துல நல்ல வெளிச்சமா இருக்கு. இப்ப இங்க லைட் ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும்? முழுவதுமா இருளா இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் பாடினாங்க இல்லையா, முழுவதுமா இருளாக இருக்கும். நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவன் இருக்கு. இன்னைக்கு காலையில வடபழனியில ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். பெரிய பிளாட் வீடு, டிராவல்ஸ் நடத்துறாங்க. கவர்மெண்ட் வந்து மணல் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க இல்லையா வீடு கட்டுறதுக்கு. அந்த மணல் கான்ட்ராக்ட் எடுக்கிற பிசினஸ். ஒரே பையன், பெரிய பிளாட் வீடு, டபுள் பெட்ரூம், பெரிய ஹால். இந்த வீடு அளவுக்கே வீடு இருக்கு. இந்த ஹால் பெரிய இடத்தோட அளவுக்கே வீடு இருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய வீடு பாருங்க, கார் இருக்கு, வசதி இருக்கு. ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அவங்க சொல்றாங்க, என் மைண்ட் ஃபுல்லா வாழக்கூடாது. வீட்டுல கணவருக்கும் அவருக்கும் சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகி ஒரே ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆகி நல்ல பெரிய லெவல்ல இருக்காங்க. கோடிக்கணக்கான பணம் இருக்கு. ஆனா மனதுக்குள்ள ஒரு இருள். வீட்டுக்கு முழுக்க ஒரே சண்டை. சாப்பாடு இருக்கு, பொருள் இருக்கு, பணம் இருக்கு. அவங்களே சொல்றாங்க பணத்துக்கு பஞ்சமே இல்லை. ஏகப்பட்ட பேருக்கு உதவி செய்யறோம். ஆனா மனதளவுல கஷ்டம். எப்ப வாழ முடியல அப்படின்ற ஒரு துக்கத்தோடவே இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போனேன். அங்க இருக்கிற இருளை சொன்னார். அவங்க ஆண்டவரை சரியா பிடிச்சு கொள்ளல. அப்ப நான் சொன்னேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருள் இருக்கிறது. அந்த இருளை நீக்கும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாம் பின்பற்றி போறாங்க. எங்க வழி தெரியணும் தெரியல. பெரிய ராஜாவை பார்க்க போறாங்க. சாஸ்திரிகள், ஞானிகள், படிச்சவங்க. ஆனா வாழ்க்கையில என்ன பண்ணணும் தெரியும். இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கோம். அடுத்த 5 நிமிஷம் நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்கணும் எனக்கு தெரியும்ன்றது மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். அடுத்த 5 நிமிஷத்துல எனக்கு இது நடக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே சொல்ல முடியும் இல்லையா? அடுத்த வினாடி நம்முடைய கையில இல்ல. நம்ம சொத்துக்காக ஓடுறோம், பணத்துக்காக ஓடுறோம், வேலைக்கு போறோம், பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா அடுத்த 5 நிமிடம் நம்முடைய கையில இல்லை. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா, நீங்க இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டீங்கன்னா, நீங்க இருந்தீங்கன்னா இந்த பூமியில இருப்பீங்க, இல்லன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்துக்கு போவீங்க.
நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இன்னைக்கு இருளோடு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை, ஒளியை, ஒரு தீபத்தை ஏற்றும்படியாக இந்த மாலை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஒருவேளை இருளோடு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், வெளியே பார்க்கறதுக்கு நீங்க அலங்காரமா பிரிச்சு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில என்ன கண்ணீர் விடுறீங்கன்னு யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ள வந்தனா உன்னை இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 1:9 சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க திருப்பி சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பாவம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை நான் பாவமே செஞ்சுக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? போய் பேசுறோம், தவறா யோசிக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் எனக்கு சொல்லிக்கிட்டே போனோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டோம்னா அவர் நமக்கு மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மனுஷன் நம்ம மன்னிச்சாதான் நமக்கு விமோசனம் கிடைக்கும் உலகத்திலே சொல்றோம். நம்ம தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும் போது அவர் இரக்கம் உள்ள தேவன். அவருடைய சொந்த ஜீவனை, சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து அவர் நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நான் சொன்னது நம்ம கூழ் ஊத்துவாங்க. பல இடங்களுக்கு போய் அவங்க வாழ்வாங்க, நிறைய நடப்பாங்க, நிறைய இந்த உலகத்துக்கு நிறைய காரியம் செய்வோம் நம்முடைய பாவ புண்ணியங்கள் போகிறதுக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணா கேட்கிறாரு, நீங்க அவரை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே நான் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிங்க, என்னுடைய சொந்த குமாரன் எனக்கு கொடுத்து என்னுடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிக்க நீங்க ஒரு மனசால ஒரு சின்ன ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களை பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை ஒரு புதிய மனிதனாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இதை நீங்க நம்பி பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு இந்த ஜெபத்தை முடிச்சு போகும்போது நீங்க என்ன காரியத்தை மனசுல நினைக்கிறீங்களோ அந்த காரியம் கைகூடி வந்திருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையே மாறி இருக்கும். ஏன் தெரியுமா? அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மனதளவுல சமாதானம் இருக்கு? ஹல்லேலூயா. நான் இப்ப உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். அடுத்தபடியாக வேதவசனம் சொல்ற நபி ஜீவா அவங்க இருக்கிறோம். கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்தும். கர்த்தரின் மேய்ப்பராகிறார், நான் கச்சனையை அவரை புல்லுகளில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தையும் வைத்து அவனை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பல காரியங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவதைகளின் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோடும் உமது கடியும் நன்மை கேட்கும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பஞ்சை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிவிடு. என் பாத்திரம் நிரம்புகிறது. என் ஜீவன் நன்மை தொடரும். நான் கர்த்தரையே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:1. அடுத்தபடியாக ஒரு சின்ன நாடகம் இருக்கு. இந்த நாடகம் பண்றதுக்காக சிவாஜி, ஸ்டெல்லா மேரி, ரேச்சலீனா, ஏஞ்சலினா, காமேஷ், நட்சத்திரா, பிரின்சி. ஓகே, எல்லாரும் கரம் தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆரம்பிக்கலாமா? நாடகத்தின் தலைப்பு கீழ்ப்படியாமை. இந்த நாடகத்தோட இது பாத்தீங்கன்னா, நான் ஒரு ரோபோ கம்பெனிக்கு ரோபோக்களை உருவாக்குற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பிசினஸ்மேன். இதுல ஒரு வியாபாரம் பண்ணி நான் வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வேலைக்கு ஆள் இல்லாம, பார்த்துக்க ஆள் இல்லாம ஒருத்தர் நான் வர வைக்கணும் வேலைக்காக. அதுக்காக நான் ஆடு கொடுத்துருக்கேன். ஓகே, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கம்மி பண்ணுது. ஃபாரின்ல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஐ எம் மிஸ்டர் மார்க். எஸ், I am the robo scientist. Okay.
This is robo number 1. This is product is on 2013. அன்னைக்கு தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. Yes. இந்த ரோபோவுடைய பேர் வந்து ரேச்சா. இதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மூவ்மெண்ட். எஸ், எதிராளிகளை வந்து ஸ்லாப் பண்ணும், அதுக்காக நான் கொடுக்கப்பட்டது ஸ்டாப் இட். இது வந்து ஏஞ்சல் லீனா. இது வந்து 2013 இல்ல 14 யூஷனா 2014ல இது நான் உருவாக்கப்பட்டது. இதோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். இது வந்து எதிராளிகளை வந்து கேக் பண்ண நல்லா. இதை வந்து நான் வந்து அமெரிக்கா ராணுவத்துக்கு ஒப்படைக்க இருக்கேன் ஸ்டாபிங். இது வந்து இப்ப நியூவா உருவாக்கி இருக்கேன். இன்னைக்கு ஸ்பாட்ல வந்ததால நேம் இந்த வைக்கணும். ஏதோ பேர் வந்து நேம் நீயே வச்சுக்கிறியா? உன் பேரு சொல்லு. பிரின்ஸ் நேம். இதோட ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணும். எதிராளிகளை வந்து நல்லா வாட் இஸ் திஸ்? Punching, nice punching. Okay, thank you. Stop it. This is name is Nakshatra. This is Brother 2019. இதோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணும்? இது என்ன வேணாலும் பண்ணும். ஓகே, ஸ்டாப் இட். இதை வந்து நான் அமெரிக்கா ராணுவத்துக்கு ஒப்படைக்க இருக்கிறேன். எனக்கு நான் ஃபாரினுக்கு போதும். எங்களுடைய பார்ட்னர் மிஸ்டர் மார்க் அங்க இருக்காங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓ, வீடியோ கால்ல வந்துட்டாங்க. ஹாய் மிஸ்டர் மார்க், how are you? தெரியுதா? இது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இது ஃபாரின் அமெரிக்கா டெக்னாலஜி ஃபோன். மார்க், நீங்க பார்த்து அந்த ரோபோ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது லாஸ்ட் ரோபோ ரொம்ப ஸ்பீடா இருக்கு. இந்த வெர்ஷன் ஆஃப் 2024 நான் ஒப்படைக்க இருக்கிறேன். எஸ், ஆமா ஆமா, ஓகே ஓகே, நான் வரேன். நான் ஃபிளைட்டை பிடிச்சி உடனே கிளம்பி வரேன். இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலை ஆட்கள் ரெடி பண்ணிருக்கேன். I wanted, ஒரு கேள்வி கேட்டு வைக்கணும், பார்க்கலாம். எந்த பொண்ணு வருதுன்னு தெரியல. நல்ல குடும்ப பொண்ணா இருக்கணும், பார்க்கறேன், வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா அவங்க தான் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்க்க. தேங்க்யூ. வேலைக்கு ஆடு கொடுத்துருக்கு. இங்க நிறைய ஆடுலாம் இருக்கு. பட் இந்த ஆட்ல எந்த ஆடு பார்த்துட்டு வர்றாங்கன்னு தெரியல. வெயிட்டிங். ஓகே, யார் வரப்போறான்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு பார்த்துக்க ஆள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு நான் உடனே கிளம்பணும். வீடியோ கால் வர அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. இதை அட்டெண்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. மார்க் வரேன். மார்க், நீ 10வது கொஞ்சம் தான் மார்க் எனக்கு தெரியும். கற்பாங்க, நான் வரேன், வெயிட் பண்ணு. அவசரப்படாதுங்க, மைக்கு தருவாங்க. சாரி விக்கிறீங்களா? உள்ள வட்டிக்கு மேடம், அங்கிருந்து உள்ள வட்டிக்கு. அதுக்கப்புறம் என்ன வாங்க, கமா, வெல்கம். நீங்க உங்களுக்கு கூட்டம் போது வாங்க, அங்க இருக்க இடம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதுல சொன்னீங்க இந்த ரோபோ கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், ரொம்ப முடியாது. அங்க இருக்கு போடும்போது வரணும். ஓகே, ஊசி போட்டுரும். வாங்க மேடம், வெல்கம். இங்க வந்து பார்த்தாங்க. சொல்லுங்க, வேலைக்கு வந்திருக்கீங்களா? வெரி குட். உங்க பேர் என்ன? என்ன பேரு? செல்லாமேரி. ஓகே. கொடுங்க உங்க பையன் டேட்டா. பையன் டேட்டா. ஒரு வேலைக்கு வந்துக்கிற பையன் டேட்டா இல்லைன்னா எப்படி? வாட் இஸ் திஸ் கண்ட்ரி? அமெரிக்காவில பையன் டேட்டா கொடுப்பாங்க. உங்களுக்கு பையனே இல்லை நீங்க? ஓகே. எல்லாரும் பார்த்துட்டீங்களா? ஓகே, அப்போ நீங்களும் கொஞ்சம் பார்த்துங்க. மைக் வேலை செய்ய மாட்டேன். ஓகே, உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ராத்திரி எக்ஸ்பிரஸ் போகுது. ஓ மை காட். ஏப்பா, நீ எந்த அளவுக்கு தங்கியா இருக்க, உங்க வீட்டுக்காரர் எந்த அளவுக்கு தங்கியா இருப்பா? ஓ மை காட். ஓகே, உன்ன சொல்லி கோலம் இல்லை. அந்த மனுஷன் தெரியுதா? நீ ஏன் வேலைக்கு வர போற? ஒரு பார்த்தா இங்க பிரச்சனை, ஒரு பார்த்தா இந்த பிரச்சனை. ஓகே, ரோபோ போன் ரெடியா இருந்து ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிச்சுக்கிறேன். வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. என் காது எடுக்க கேட்க மாட்டேன். ஓகே, ரொம்ப கம்மியா இருக்கு. பாஸ் மட்டும் அதிகமா வருது. ஓகே, தேங்க்யூ.
இந்த ரோபோ வந்து ஒரு வித்தியாசமா ரெடி பண்ணிருக்கிறேன். ஓகேவா? டைம் இல்ல, நான் டக்கு ஃபாரின் போயிட்டு வந்தோம். ரொம்ப சத்தமா இருக்கு, பார்த்து கம்மி பண்ணிக்க. ரோபோ வச்சு அடிப்பு. ஓகே. இந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது. இதோட ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட ஆக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆன் ஆயிடும். ஓகே. இதெல்லாம் வந்து நான் அமெரிக்காவில் ஒப்படைக்க போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோ. ஓகேவா? சொல்றதை மட்டும் கேட்கணும். அனாவசியமா இதை டச் பண்ணக்கூடாது. இதை தொடச்சி வச்சுக்கோ, சுத்தமா வச்சுக்கணும். மற்றபடி டச் பண்ணி இதை ஒர்க் பண்ணினா உனக்கு வேலையை ஓட்டு வேலையை எடுத்துறேன். கவலை. ஓகே ஓகே. ஸ்டாப் இட். யூ ஸ்டாப் இட். ஓகே ஓகே. மிஸ்டர் மார், இப்போ வர அந்த வீடியோ கால்ல. ஓகே. கம் ஏர்போர்ட் தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே. எப்பா என் சைக்கிள் எங்க ஏர்போர்ட் போகணும்? சரி, துடைக்கலாம். அப்பப்போ சுத்தம் பண்ணணும். எல்லாம் சுத்தமாயாச்சா? சரி. ஓனர் இதை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, ஒரு வாரி தொட்டு பார்க்கலாம். சரி. ஆனாயிடுச்சு, எல்லாமே ஆனாயிடுச்சு. எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியலையே. எந்த பக்கம் பட்டன் இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, எந்த பக்கம் பட்டன் இருக்குன்னு தெரியலையே. எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியல. ஓ மை காட், நான் போன ஃளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் மார் ஐ கம் டு நெக்ஸ்ட் ஃளைட். ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ்லயே போயிட்டு வந்துறேன். ஓகே. எனக்கு ஏதோ வார்னிங் சவுண்ட் வருது. சார் ஓ மை காட், எங்க இந்த லேடியை காணோம்? ஏன் எல்லாமே ஆன் ஆயிருக்கு? வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? அத சாலா மேரி எங்க? டேட்டா மேரி. ஓ காணமே. ஆஃப் இது என்ன புதுசா இருக்கு? ஏய் யூ ஏய் ஷட். ஓகே, என்ன சொல்லிட்டு போறேன் நான்? எதையுமே டச் பண்ணாத, கொஞ்சம் வயசு சொன்னா இந்த வேலை பண்ண நீ வேலைக்கு தாக்கி நீ வேலையை போ. வேலையை விட்டு வெளியே போய் get out. முதல்ல அவங்க கிட்ட கேளுங்க, அப்புறம் என் கிட்ட வாங்க. அவங்க கிட்ட தப்ப கேட்காம என் கிட்ட வாடிங்க. இதவங்க திருப்பி சொல்லுங்க. வரும்போது பைக்ல வந்தீங்களா? கீழே ஒரு பேண்ட் எல்லாம் கீழே இருக்கும். What's the matter? நான் ஏன் மன்னிக்கணும் அவங்க? ஏசப்பா வந்து சிலுவையில் அடைஞ்சார். நம்மளுக்காக மரித்தார். இனி நம்மளுக்காக உயிரோடு இருந்துக்கிறார். அவருக்காக நீங்க மன்னிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்றதை பார்த்தா அழகான வசனம் கூட பைபிள்ல நாங்கள் 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. அதனால அவங்க மன்னிச்சிருக்கீங்க. ஓகே பிரதர், நீங்க சொன்னதால நான் உங்க மனுஷனோட வேலைக்கு ஏத்துக்கிறேன். ஆனா அதே போல சிஸ்டர் எங்க இருக்கீங்க? பிரதர் சொல்றாரு, தானியேலை பத்தி சொல்றாரு. பட் நான் ஜீசஸ் நம்புறேன். ஐ லைக் தி ஜீசஸ், ஐ லவ் தி ஜீசஸ். ஓகே. அதே போல இன்னொரு வசனமும் பைபிள்ல போட்டிருக்கு பிரதர், நீங்க அதை பார்க்கணும். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அவங்க நான் கரெக்டா கீழ்ப்படைஞ்சிருந்தா நான் வேலையை விட்டு எடுத்துருக்க மாட்டேன். நீங்க படிக்கிற ஸ்கூல்லையும் சரி, உங்களுடைய வீட்லயும் சரி, உங்க பேரண்ட்ஸ், உங்க டீச்சர்ஸ், உங்க பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே உண்மையா இருக்கணும். சொல்றீங்க கீழ்ப்படையணும். கீழ்ப்படையாம போனீங்கன்னா எப்படிதான் எல்லா இடத்துலயும் நீங்க கஷ்டப்படுவீங்க. ஓகே, தேங்க்யூ. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஓகே, நியாயமா நடந்துக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கிடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க
கூடவே இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க கூடவே இருந்தாங்க. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, அக்கினி அவர்களை ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, எதிரியின் திட்டம் ஒண்ணும் பண்ணல. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது. மேளம் கொட்டு தாளம் தட்டு, மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சத்து. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தாரு தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு,